விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனி மாதம் சமீபத்தில் குரு பயிற்சியாகி ரொம்ப விசேஷமாக நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க இப்போ உற்சாகமாக சந்தோஷமாக காணப்படுறீங்க. இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலை மாறி இருக்கு. அது தொடரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு மாதத்தின் அடிப்படையான கிரகம் அப்படின்னு பார்த்தா ஒரு சூரியன் தான். அவர் வந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கும்போது ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். எதுலேயும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது, யாரையும் முற்றிலுமாக நம்பிவிடக்கூடாது, பெரிய டிசிஷன்ஸ் எதுவும் எடுத்துடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது இந்த மாதத்தில். இப்போ சூரியன் 8ல் இருக்கார். ஏன்னா அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதினா நீங்கள் பண்ணுற வேலையை பற்றி சொல்லலாம், உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லலாம், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்கள் ஆர்ஜின் என்ன, எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க நீங்கள், உங்களுடைய குல வழக்கம் பண்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை வச்சு சூரியனை வச்சு சொல்லலாம். அவர் 8ஆம் இடத்திற்கு போகிறதுனால இதிலெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், ராசி அதிபதி செவ்வாய் மாதம் தொடங்கும்போது 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருப்பார். இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார், எதையும் சமாளிச்சிடலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ சூரியன் 8க்கு போயிடும்போது அவர் 10ஆம் அதிபதி. தீய வழியில் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அது மற்றவங்களால் உங்களுக்கு காண்பிக்கப்படும். நீங்கள் தூண்டப்படுவீங்க. ஒரு சொத்து அடையிறதுக்கோ அல்லது ஒரு பதவி அடையிறதுக்கோ ஏதோ ஒன்று அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து தண்டனை கொடுக்கறதுக்கும் பெயரை கெடுக்கிறதுக்குமான ஒரு பலனாக உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் நீங்கள் யார் எப்படி உங்களை தூண்டினாலும், உங்களுக்கே ஒரு டெம்டேஷன் இருந்தாலும் கூட நீங்கள் நியாயமான விஷயங்களை மட்டுமே தான் பண்ணணும். கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை அவாய்ட் பண்ணுறது இப்போது ரொம்ப நல்லது. இந்த சூரியன் 8ல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கிறதுக்கான பலனாக நம்ம சொல்கிறது. மற்ற அனைத்தும் சாதகமாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி குரு வந்து 9ல் இருந்து ராசியை பார்க்குறார். அப்புறம் ராசியாதிபதி செவ்வாய் முதல்ல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அப்புறம் ரிஷபத்திற்கு வந்தாலும் ராசியை பார்க்குறார். ராசியாதிபதி ராசியை பார்க்குறது நல்லது. அடுத்ததாக 9ஆம் இடம் சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் குரு சுக்கிரன் புதன் சொல்லக்கூடிய 3 சுபகிரகங்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் வேலையில் உங்களுக்கு எவ்வளோ பணிகள் கொடுத்தாலும் சிறப்பாக அதை செய்ய முடியும். கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கடனை நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிடும். ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த பயணம் வந்து நல்லபடியாக இருக்கும். பயண நோக்கமும் நிறைவேறிடும். இந்த பலனெல்லாம் வந்து அந்த திரிகோண ஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் சுப காரியங்கள் தொடங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. பிள்ளைகள் கல்யாண வயசில் இருந்தால் தாராளமாக இப்போது அவங்களுக்கான திருமண விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கான நல்ல பலனாக இருக்கிறது. மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது 10ல் சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை ஏற்படும். அப்படி 10ல் சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்படும் போது ஒரு ப்ரமோஷன் வாங்கிறதுக்காக எதையாவது கற்றுக்கிறது, படிக்கிறது, தேர்வு எழுதுறது, இந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு இடத்துல அதை வந்து புதுசாக மறுபடியும் தொடங்கிறது, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அல்லது வந்து வெளிநாடு சம்பந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்ற அளவுக்கு அதை எக்ஸ்பென்ஷன் அந்த விரிவுபடுத்துறது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் பண வரவு இருக்கும், கல்வி நன்றாக இருக்கிறது, உத்தியோகம் நன்றாக இருக்கிறது, பிஸ்னஸ் நல்லா போகும், சுபகாரியங்கள் தொடங்கலாம். இது எல்லாமே நல்லா இருக்குது. தீய விஷயங்கள், தீய வழியில், குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு பலன் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் தவிர்த்தா போதுமானது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார். அஷ்டமி திதி அன்றைக்கு பைரவரை வந்து தரிசனம் பண்ணலாம். அவருக்கு அபிஷேகம் நடக்கும். போய் அபிஷேகங்கள் செய்துவிட்டு வரலாம். இதை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த தீய விஷயங்கள் முற்றிலுமாக அகன்றுவிடும். நல்ல பலன்களை முழுமையாக